தொண்ணூறு.8 நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் தமிழிசை ஆய்வாளர் நா. மம்மது ஐயா அவர்கள் இணைகிறார். தமிழிசைக்கு முதலாக அகராதி எழுதி சிறப்பு சேர்த்தவர் இவர். இளம் வயதிலிருந்தே இசையின் மீதும் மொழியின் மீதும் ஆர்வம் கொண்டவர். நா. மம்மது ஐயா அவர்கள் பிப்ரவரி 24, 1946 பிறந்தார். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் அருகிலுள்ள இடைக்கால் என்ற ஊரில் பிறந்து தற்போது மதுரையில் வசித்து வருகிறார். கணிதத்தில் இளங்கலை பட்டமும், தத்துவத்தில் முதுகலை பட்டமும், சூஃபி இசையில் எம்ஃபில் பட்டமும், இசையில் மெய்மையியல் முதுவர் பட்டமும் பெற்றவர். நெடுஞ்சாலைத்துறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி 2004 ஓய்வு பெற்றவர். புகழ்பெற்ற தமிழிசை ஆய்வாளரான வி. கா. சுந்தரம் இவரது இசை ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார். மதுரை தியாகராஜன் கல்லூரியின் தமிழிசை ஆய்வு மையத்தில் முதன்மை ஆய்வாளராக இருந்து வருகிறார். தமிழிசை பேரகராதி ஒன்றினை சொற்களஞ்சியம், பண்களஞ்சியம், இசைக்கருவிகள் களஞ்சியம் என 3 தொகுதிகளாக தொகுக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் இவர், அவற்றுள் முதல் தொகுதியான தமிழிசை பேரகராதி என்ற நூலை இன்னிசை அறக்கட்டளை மூலம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளார். 6க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களை எழுதி பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவர், குரலிசை கலைஞரான ராஜா முகமது உடன் இணைந்து விளக்கமும் நிகழ்த்தலும் கூடிய தமிழிசை நிகழ்ச்சிகளை பல்வேறு அரங்குகளில் நிகழ்த்தியுள்ளார். இவர் எழுதிய நூல்கள் தமிழிசை பேரகராதி, சொற்களஞ்சியம், ஆப்ரஹாம் பண்டிதர், தமிழிசை வேர்கள், தமிழிசை தளிர்கள், இளையாய் இசைத்தமிழாய், ஆதி இசையின் அதிர்வுகள், தமிழிசை வரலாறு மற்றும் தமிழிசை ஆய்வாளரான நா. மம்மது ஐயா அவர்கள் வாங்கிய விருதுகள்: தமிழ்நாடு அரசின் பாரதியார் விருது, SMR பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது, வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, திருப்பூரில் நடைபெற்ற தமிழ்ச்சங்கத்தில் சிறந்த நூல் விருது, பொங்கு தமிழ் அறக்கட்டளையின் மக்கள் விருது, தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்தின் பெரியார் விருது, காவ்யா வெள்ளி விழா விருது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் தமிழிசை பணி விருது, திண்டுக்கல் தமிழ் மாமன்றத்தின் இசைத்தமிழ் வித்தகர் விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது, சென்னை சோமசுந்தரர் அகம பண்பாட்டு ஆய்வு மன்றம் வழங்கிய தமிழிசை தளபதி விருது, சுஜாதா அறக்கட்டளை விருது, இந்திய தொழில் கூட்டமைப்பு விருது, அனைத்துலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய விருது மற்றும் அண்மையில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையில் வழங்கிய உமறு புலவர் விருதையும் இவர் பெற்றுள்ளார். மற்றும் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேலாண்மையியல் துறையில் பேராசிரியையாக பணிபுரியும் முனைவர் ஆயிஷா மில்லத் அவர்களின் தந்தை. தமிழ் மொழியினைப் போல தமிழிசையும் மிக பழமையான அரும்பெரும் செல்வம் என்பார் தமிழிசை ஆய்வாளர் நா. மம்மது ஐயா. தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் சிறப்பு நேர்காணலில் இணைகிறார் தமிழிசை ஆய்வாளர் நா. மம்மது ஐயா. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட இருப்பவர் தமிழிசை அறிஞர், ஆய்வாளர், இன்னும் சொல்லப்போனால் இவரை தமிழிசை களஞ்சியம் என்றே சொல்லலாம், திரு மம்மது ஐயா அவர்கள். ஐயா, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்காக இந்த நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். வணக்கம். வணக்கம். தமிழிசையில் உங்களுடைய பங்களிப்பு, நீங்கள் பெற்ற விருதுகள், இதை பற்றியெல்லாம் முன்னுரையிலேயே நாங்கள் கேட்டோம். உங்களுடைய இளமை காலம், கல்வி, அந்த சூழலை பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்க முடியுமா? என்னுடைய மாவட்டம் நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி, தற்பொழுது தென்காசி மாவட்டம். குற்றாலத்திற்கு அருகிலுள்ள சிற்றூர் இடைகால் நான் பிறந்த ஊர். என்னுடைய பள்ளிக்கல்வி, உயர்நிலை பள்ளிக்கல்வி எல்லாம் அந்த கிராமத்தில் தான். அடுத்து மாதிதா இந்து கல்லூரி திருநெல்வேலி, அதில் கணிதம், இளங்கலை கணிதம் முடித்து, அதுக்கப்புறம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மெய்யியல் தத்துவம், சமயமும் தத்துவமும் முதுகலை,
சூஃபி இசையில் வந்து என்னுடைய எம்ஃபில் அந்த ஆய்வு. என்னுடைய இளமை காலத்தில் இந்த கிராமத்தில், அதாவது எங்கே திரும்பினாலும் ஒரு இசை இருக்கும். தாலாட்டு அப்படிங்கிறது அதுதான் நம்மளுடைய முதல் இசை. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு பாடத் தெரியுமோ தெரியாதோ, எல்லா பெண்களுக்கும் பாடத் தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கணவனை இழந்தவளுக்கு ஒப்பாரியும் தலைச்சனை பெற்றவளுக்கு தாலாட்டும் சொல்லி வருவதில்லை அப்படிம்பாங்க. யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, கூப்பிட்டு வச்சு தாலாட்டு எப்படி பாடணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஏன்னா இயல்பாக இசை வரும் நம் பெண்களுக்கு. இன்றைக்கி உலகத்திலே வந்து நம்ம அதிகமாக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, நிறைய பேர் நியூட்டன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பிடித்த சொல்லுவாங்க. சிலவர் ஐன்ஸ்டீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான மிகச்சிறந்தவற்றை கண்டுபிடித்தவர்கள் பெண்கள் தான். இன்றைக்கி வேளாண்மை அப்படிங்கிறத கண்டுபிடித்தது பெண்கள் தான். வீடு கட்டுவதை கண்டுபிடித்தது பெண்கள்தான். ஆடை நெய்வதை கண்டுபிடித்தது பெண்கள்தான். இசையை கண்டுபிடித்தது பெண்கள்தான். நீங்கள் மாணிக்கவாசகருடைய திருத்தெள்ளேனம், திருத்தோள் நோக்கம், திருவுந்தியார், திருப்பன்னூசல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பாடி ஆடும் பாடல்கள் தான் அவர் பதிவு பண்ணுறார். அதான் உண்மை. இதுக்கு மூலம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் அருமையாக சொல்லுவார், பண்ணை தோன்றிய எண்ணான்கு பொருளும் அப்படிம்பார். எண்ணான்கு அப்படின்னா 8ங்கிறது மெய்ப்பாடு. இன்றைக்கி ரசங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நவரசங்கள் அப்படின்ட்டு. அதில் அமைதி சாந்த ரசம்ங்கிறது தமிழில் இல்லை. ஆனால் நமக்கு வந்து ரசங்கள் 8. அதுதான் தொல்காப்பியர் மெய்ப்பாடு அப்படிங்கிறாரு. அந்த 8 மெய்ப்பாடுலேயும் ஒவ்வொரு மெய்ப்பாடும் வந்து 4 வகையாக 32. அதான் சொல்கிறாரு, பண்ணை தோன்றிய எண்ணான்கு அப்படிங்கிறாரு. பண்ணைங்கிறது பெண்கள் குழுவாக பாடி ஆடும். அந்த குழுவை சொல்கிறது பண்ணை அப்படிங்கிறது. அதில் இருந்து தான் இலக்கியத்திற்கான கூத்திற்கான இந்த மெய்ப்பாடுகள் தோன்றியது அப்படிங்கிறாரு. அதனால் வந்து இந்த ஆடல் இசை அப்படிங்கிறது பெண்கள் கண்டுபிடித்தது தான். இந்த நம்முடைய மகளிர் கண்டுபிடித்த அந்த தாலாட்டு கிராமத்தில் யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை, வழி வழியாக வருது. நீங்கள் கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எங்கேயாவது இருந்து ஒரு தாலாட்டு வரும். அடுத்து நீங்கள் 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா ஒரு தாலாட்டு கேட்கும். இரவில் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்து 1 மணிக்கு எழுந்திச்சிங்கன்னா ஒரு தாலாட்டு கேட்கும். விடிய விடிய எங்கேயாவது யார் வீட்லையாவது ஒரு தாய் வந்து தாலாட்டு பாடிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நான் வளர்ந்த கிராமத்தில் நான் கேட்ட முதல் இசை. அடுத்து எங்கள் கிராமங்களில் வந்து கோயில் கொடைன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் கோவில் திருவிழா, அதில் பல்வேறு வகையான இசை ஆடல்கள்லாம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்கிறது இருக்கும், கரகாட்டம், காவடியாட்டம், நாகசுரம், இப்படி என்னென்ன இசை இருக்கோ எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விழா பாடல்கள், வீட்டில் திருமண பாடல், நலுங்கு பாடல், அது மாதிரி இழப்புக்கு பாடக்கூடிய ஒப்பாரிங்கிறது, இது எல்லாம் சின்ன வயசில் கேட்டு கேட்டு நாங்கள் வளர்ந்தவங்க. அதனால் இயற்கையாகவே எங்கள்கிட்ட வந்து ஒரு இசைங்கிறது, அந்த இசைக்கு மயங்கிறது, கேட்டு அதை சுவைப்பது என்பது இயற்கையாகவே வந்து எங்கள்கிட்டலாம் இருந்தது. இப்போ கல்லூரி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்து கல்லூரியில் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் மூலவர், முதல் இசையாசிரியர் அப்படின்னா பாளையங்கோட்டை சீசு மணி அண்ணன் அவர்தான். அவர் பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா, கலைக்களஞ்சியம். எதை கேட்டாலும் வந்து ஒரு மேடையில் ஏற்றி 1 மணி நேரம் நீங்கள் இந்த தலைப்பில் பேசுங்கன்னா பேசுவார். அப்படியான ஒருத்தர். அவர்கிட்ட இசையை பற்றி சில கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது, சில பாடல்களை சொல்லி கேட்கும்போது அவர் தான் சொன்னார், தம்பி உங்கள்கிட்ட ஒரு இசை நுட்பம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இசையை பற்றி, நம்முடைய இசையை பற்றி ஆய்வு செய்பவர்கள் மிக குறைவு. அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னாரு. அவர் ஒவ்வொருத்தராக பார்த்து அப்படி கொண்டு வருவார். எங்கள் நண்பர் வந்து ராஜாராம்னு பேர், பாவலர் முத்தம். அவரை பார்த்துட்டு வந்து அவர் கவிதையில் வந்து அவர் கெட்டிக்காராக வந்தார்.
இதெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணாவை சொல்லணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் இருக்குது. அவர் கண்ணதாசனிடம் கவிதையை கண்டு அவரை ஒரு கவிஞராக்கினார். நாவலர் நெடுஞ்செழியனுடைய பேச்சாற்றலை பார்த்து அவரை ஒரு மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக மாற்றினார். அதனால்தான் நாவலர் என்று பெயர். தத்துவஞானி சீனிவாசன் என்று ஒருவர் இருந்தார். அவர் பேசும் பொழுதெல்லாம் தத்துவ ஞானங்களாக வரும். அவர் பின்னாளில் அண்ணா அவரை நெறிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானியாக்கினார். இந்த ஒரு முன்மாதிரியைத்தான் பாளையங்கோட்டை சிசு மணியண்ணன் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தராக ஆக்கினார். அதை பின்னாளில் நான் ரொம்ப பெருக்கி கொண்டு நுண்மைப்படுத்தி கொண்டு அடுத்த இசையாசிரியர்கள் கர்ணாமிரத சாகரம், தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், யாழ் நூல் எழுதிய குலாந்தடிகளார், இசைக்கென தமிழ் இசைக்கென 4 தொகுதிகள் கொண்ட கலைக்களஞ்சியம் எழுதிய வி.பா.க. சுந்தரம் இவர்களையெல்லாம் ஆசிரியராக கொண்டு என்னுடைய இசை ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்து வருகின்றேன். இசையோடு இயைந்த வாழ்வியல் சூழல் இயற்கையிலே அமையப்பெற்றதுனால உங்களோட இளம் வயதிலேயே இசை மீதான ஆர்வம் ஏற்பட்டது என்பதை மிகச் சிறப்பாக சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக தமிழ் இசை அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இசை என்பதனுடைய தோற்றத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் எப்படி ஒரு நெருப்பு, சக்கரம் இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் அவனுடைய நாகரிகத்தை மேம்படுத்தியதோ அதே அளவுக்கு இசையை பற்றின அவனுடைய அறிவு வளர்ச்சி, அதை கண்டுபிடிச்ச விதங்கள் இதெல்லாம் அவனுடைய நாகரிகத்தை அதிகமாக மேம்படுத்தினதா நான் நினைக்கிறேன். இசை மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல. இயற்கையில் இசை இருக்கு. தேவாரத்தில் ஞானசம்பந்தர் அருமையாக பாடுவார். எங்கள் பக்கம் இருக்க குற்றாலம், அந்த குற்றாலீஸ்வரர் பதிகம் பாடினது. கோல வண்டு யாழ் செய் குற்றாலம் அப்படிம்பார். அங்கே யாழ்ங்கிறது பண் ராகம். கோல வண்டு யாழ் செய் குற்றாலம். இந்த இடத்துல யாழ் அப்படிங்கிறது 7 சுரப்பண், பெரும்பண், சம்பூர்ண ராகம்னு சொல்கிற மாதிரி. வண்டு 7 சுரப்பண் பாடுவதாக சம்பந்தர் பதிவு பண்ணுறார் குற்றாலத்தில். பழைய அகநானூறு சங்க இலக்கிய பாடல். தும்பி தவிர் இசை விளரி. தும்பி விளரிங்கிறது இன்றைய காலத்தினுடைய தோடி. அந்த தும்பி என்ற அது உயர்ஜாதி ஒரு தேன் வண்டு. பஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படிங்கிற மாதிரி அது தும்பி. அது தோடி ராகம் பாடுவதாக சொல்கிறாங்க. குற்றாலத்தில் ஒரு சின்ன வயசுலாம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால லீவ் விட்டாச்சுன்னா போயிடுவோம். குற்றாலத்தில் இல்லாமல் மேலே போகிறது, அந்த ஐந்தருவி, அது இன்னும் உள்ளே போய் இந்த மலைக்குள்ளெல்லாம் போனால் அப்படின்னா வண்டு ஒரு இரைச்சல் இருக்கும். அந்த வண்டு என்ன செய்யும், ஒரு மரத்தில் இருக்க பூ எல்லாம் புதுசாக அப்படியே பறந்து போகும்போது அந்த மரத்தை அப்படியே சுற்றி சுற்றி அப்படி வரும். அந்த பூவில் போய் உட்கார போகும். திடீர்னு பயந்து இப்படி வந்துடும். பாடி சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை நல்லா காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா அப்படின்னு வந்துடும் பயந்து. அப்புறம் ஆரம்பிக்கும். இசை கேட்டு எழுந்தோடி வருவாரன்றோ, எழுந்தோடி தோடி. இப்போ தும்பி தவிரிசை விளரி. வண்டு தோடி ராகம் பாடுவதாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நேரடியாக அதை கேட்கலாம். இப்படி இயற்கையில் இருக்கு. தேன் வண்டு, வானம்பாடி, நைட்டிங்கேல் எல்லாம் பாடுறது மனசை கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவனுக்கு இதில் ஒரு இசை, ஒரு இனிமை,
அது ஒரு மயக்கத்தை தருவது, இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அதையே கேட்டு அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்முடைய இலக்கிய பதிவுகள். ஞானசம்பந்தர் பதிவு பண்ணதும் சங்க இலக்கியத்தில் பதிவு பண்ணுறது அதுதான். இந்த இயற்கையிலிருந்து அவன் எடுத்துக்கிட்டுதான். ஏன்னா சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது, ஆதியில் தோன்றிய முதல் இசைக்கருவி எது அப்படின்னு கேட்பாங்க. தோல் கருவியா, காற்று கருவியா, நரம்பு கருவியா அப்படின்ட்டு. சாதாரணமாக நீங்கள் அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, மனிதனே தோன்றாத காலம் ஒன்று இருந்திருக்கணும். அப்போ அங்கே என்ன இருந்திருக்கும்? மலை இருந்திருக்கும், ஆறு இருந்திருக்கும், கடல் இருந்திருக்கும், மரங்கள் இருந்திருக்கும், மூங்கில் காடு. மூங்கில் காடு அந்த இதெல்லாம் காஞ்சதுன்னா வண்டு வந்து அதில் துளை போடும். அந்த வண்டு துளை வழியாக காற்று செல்லும் பொழுது, ஒவ்வொரு துளைக்கும் வந்து நீங்கள் காற்று செல்லும் பொழுது ஒரு தூரம் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே வந்து ஒரு இயற்கையாக ஒரு இசை அங்கே உருவாகும். அதிலிருந்து உருவாகிறது தான் புல்லாங்குழல். புல்லாங்குழல் அப்படிங்கிறதுல புல் அப்படிங்கிறது மூங்கில், மூங்கிலில் செய்த குழல் அப்படிங்கிறது. நீங்கள் நிறைய நமக்கு அதுக்கு பதிவுகள் இருக்குது. இந்த மாதிரி வண்டு துளைத்த மூங்கில் வழியாக வரக்கூடிய இசை அப்படிங்கிறது இப்படியெல்லாம் இயற்கையில் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து நம்முடைய மகளிர் ஆடவர்கள் வந்து திரும்பவும் அதே மாதிரி போலச் செய்தல், அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வளர்ச்சி அடைந்து தாய்வழி சமூகத்துக்குள்ளே முதல்ல மானிடம் வாரான். அந்த குரங்கிலிருந்து வரக்கூடிய நியாண்டர்தால், ஹோமோசேப்பியன் அதெல்லாம் வந்து வரும்போது முதல்ல உருவாகக்கூடியது ஒரு தாய்வழி சமூகம். அந்த தாய்வழி சமூகத்தில் தான் வந்து முதலில் தாலாட்டு எல்லாம் அங்கே தான் உருவாகுது. அங்கே ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அதற்கான ஒரு வருத்தத்தோடு துன்ப துயரத்தோடு பாடுகின்ற ஒரு பாடல் அது ஒப்பாரி ஆகுது. அடுத்து வேட்டைக்கு போகும்போது தங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை வணங்குகிறான் மனுஷன். ஒரு மரத்தை வணங்குறான், ஒரு பறவையை வணங்குறான், ஒரு ஆற்றை வணங்குறான். வணங்கி விட்டு எங்களுக்கு வேட்டைக்கு செல்கிறோம், எங்களுக்கு நல்ல வேட்டை கிடைக்கணும் அப்படிங்கிறான். அப்போ ஆடி பாடுறான். தொடக்கத்தில் ஒரு மொழியே இருந்திருக்காது. ஏதோ ஒரு சத்தம் எழுப்பி ஆட்டம் ஆடி இருப்பாங்க. அதிலிருந்து தான் கூத்து பிறக்குது. கூத்து இசையெல்லாம் அதிலிருந்து தான் வருது. அப்போ நல்ல வேட்டை முடிஞ்சு வந்ததும் நல்ல வேட்டை கிடைத்ததற்காக தான் வணங்கும் தெய்வத்தை வாழ்த்தி பாடி ஆடுதான். இப்படி தான் இசையினுடைய தோற்றம் ஒவ்வொன்றா நமக்கு வருது. இதை பின்னால் வந்து நம்முடைய தாய்வழி சமூக தலைவியர் அதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவாக பேசணும். இப்போ அண்மை காலத்தில் மிகப்பெரிய ஆய்வுகள்லாம் செய்கிறாங்க. நமக்கு அதை பற்றியெல்லாம் பதிவுகள் ரொம்ப குறைவு தான். தாய்வழி சமூகம்னு நம்மளுடைய ஒரு பதிவு, தவறான கருத்து பதிவு என்ன அப்படின்னா, இப்போ ஆண் தலைமை சமூகம் இருக்குது, அது மாதிரி பெண் தலைமை சமூகம். இப்போ நம்ம ஒரு பெண்ணடிமைத்தனம் ஆணாதிக்கம் இருக்குது, அதனால் அங்கே வந்து ஒரு பெண்ணாதிக்கம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. தாய்வழி சமூகம் அப்படிங்கிறதுல தந்தை என்ற ஒரு கருத்தாக்கமே அங்கே இல்லை. அதுதான், தந்தையே கிடையாது, தாய் மட்டும்தான். ஆக அங்கே இந்த ஆதிக்கம், அது ஒரு பெண் ஆதிக்க சமூகம் அப்படிலாம் இல்லை. அது அந்த தாய்வழி சமூகத்தில் இந்த சமூகத்துக்கு தலைமை தாங்குவதும் பெண்கள் தான். வேட்டைக்கு தலைமை தாங்கிறது, விழாவுக்கு தலைமை தாங்கிறது எல்லாமே பெண்களாக தான் இருக்கிறாங்க. அந்த சமூகத்திற்கான ஒரு பூசாரிகளாக, விழா தலைவர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க பாடி ஆடுறாங்க. அது வந்து அண்மை கால இசைக்கான ஒரு தொடக்கம். அதுதான் கட்டுவிச்சி, அதுக்கப்புறம் அகவன் மகள், தேவராட்டி, கணிக்காரிகை, இப்படிலாம் நிறைய சொற்கள் வருது. இவங்கெல்லாம் வெறும் பூசாரி மட்டும் இல்லை, தாய்வழி சமூக தலைவியர், எல்லாத்துக்குமே தலைமை தாங்குறவங்க. அவங்க பாடுறாங்க. ஔவையார் பாடல் இருக்கு இல்லையா, அகவன் மகளே அகவன் மகளே குன்றம் பாடிய பாட்டை பாடுக அப்படின்ட்டு இந்த அகவன் மகளை ஔவையார் அழைக்கிறாங்க இல்லையா, பாடினி ஔவையார். அவங்கள்ட்ட தான் அந்த முதல் இசை. வேலன் வெறியாட்டு, இந்த வெறியாட்டில் பாடக்கூடிய குறிஞ்சி பண்,
குறிஞ்சி பாடுமின் நறும்புகை எடுமின், இந்த வேலன் வெறியாட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி குறிஞ்சி, அது இன்றைய நடபைரவி. இப்படி தான் நம்முடைய இசை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து இன்று அவர் ஒரு சிகரத்தின் உச்சியை தொட்டளவுக்கு நாம் இசையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம். உணர்ச்சிங்கிறது எமோஷன்ஸ்ன்றது 2 பேத்துக்கும் இருபாலருக்கும் சமமானதுதான். உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தான் இசையானது. அப்போ ஒரு இசைன்றது பெண்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்குன்னு எப்படி நம்ம அதை சொல்ல முடியும்? நீங்க முதல்ல சொல்றப்ப பெண் விவசாயம் கண்டுபிடிச்சது, ஆடை நெய்தது, இசை வந்தது, எல்லாமே பெண்கள் தந்தது அப்படின்னு சொல்றீங்க. இருபாலருக்கும் சமமா தானே இருந்திருக்கணும். அது என்னைக்கும் ஒரு சந்தோஷமா இருந்தா வெளிப்பாடு இசையால பண்றோம், துக்கமா இருந்தா அதோட வெளிப்பாடு இசையா. சந்தோஷம் துக்கம்ன்றது இருபாலருக்கும் சமமா தானே இருந்திருக்கும். ஆமாம். இப்போ நான் ஏற்கனவே மாணிக்கவாசகர் எதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காருன்னு சொன்னார். எல்லாம் பெண்களுடைய ஆடல் பாடல் தான். தொல்காப்பியர் பதிவு பண்ணுறது பண்ணை தோன்றி எண்ணான்கு பொருள்னு சொல்கிறது பெண்களுடைய ஆடல், அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் தொடக்கத்தில் நம்ம தாய்வழி சமூகங்கிறத நீங்கள் எப்போதுமே மனசில் வைக்கணும். தாய்வழி சமூகத்தில் அவங்க பெண்கள் தான் ஒரு ஆட்சி தலைவியாக இருந்திருக்கிறாங்க. வேட்டைக்கு போகும்போது இதுவரைக்கும் உலகத்தில் இருக்க மானுடவியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வேட்டைக்கு ஆண்கள் தான் போவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்மை காலத்தில் நீங்கள் நிறைய செய்தி இதழ்கள்லாம் வந்திருக்கோம். ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூட்டை அவங்க ஆய்வு பண்ணும்போது ஒரு பெண்ணினுடைய எலும்பு கூட இருந்திருக்கு. அது பக்கத்துலேயே வில்லு அம்பெல்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது பெண்களும் வேட்டைக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் குடும்பத்துக்கு தலைமை தாங்குவது, ஆட்சிக்கு தலைமை தாங்குவது, விழாக்களுக்கு தலைமை தாங்குவது, அதுக்கப்புறம் ஒரு இறைவனுக்கு பலியிட்டு ஒரு பூஜை செய்யும் பொழுது அதற்கு தலைமை தாங்குவது, இப்படிலாம் இருந்திருக்கும்போது அந்த இசை இயல்பாகவே இத்தனை இதுகளில் பங்கெடுக்கும் பொழுது அந்த இசை இயல்பாக அவங்கள்ட்ட அப்படி உருவாகி வருது. அதுக்காக ஆண்கள் பாடாமலே இருந்திருப்பாங்க, ஆடாமல் இருந்துன்னு சொல்ல முடியாது. மனிதன் தோன்றிய காலகட்டத்தில் அவங்கள சொல்லும் போதுப்பா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் அப்படிம்பாங்க. வேட்டையாடுவாங்க, உணவு சேகரிப்பாளர்கள். இன்னும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேவெஞ்சிங் அந்த இதுதான் இருந்திருக்காங்க. மிருகங்கள்லாம் சாப்பிட்டு போட்டது அதெல்லாம் போனதுக்கப்புறம் போய் சாப்பிடுது. ஏன்னா அந்த காட்டில் இருக்க மிருகங்களுக்கு முன்னால் பலகீனமானவன் தான் இருந்திருக்கான் முதலில் தோன்றிய மனிதன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதான் அந்த ஸ்கேவெஞ்சிங் சொசைட்டியிலேருந்து அதுக்கப்புறம் ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் வராங்க. வேட்டையாடுறது, அப்புறம் உணவு சேகரிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடுதல்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் செய்திருக்கிறாங்க. பிற்காலத்தில் ஆண்கள் மட்டும் இருக்காங்க. ஆனால் கேதரர்ஸுங்க அப்படிங்கிறதுல முழுக்க பெண்கள் தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த கிழங்குகள், அந்த தேன் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு கீரை, இந்த மாதிரி இதுகளை இது பண்ணுறது எல்லாம். அப்போ அவங்க தான் இந்த விதைகள், சில விதைகள்லாம் எடுத்து சாப்பிடுவதற்கு இது பண்ணும்போது சில விதைகள் முளைச்சிருக்கு மண்ணுக்குள்ளே. இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வேளாண்மைக்கே முதல்ல அவங்க வராங்க, பெண்கள் தான் வராங்க. அதனால தான் வேளாண்மை கண்டுபிடித்தது பெண்கள்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது முதல்ல சொசைட்டி மாறுது. ஸ்கேவெஞ்சிங் சொசைட்டியாக இருந்தது, ஹண்டர்ஸ் கேதரர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வேளாண்மை சமூகமாக வருது, கால்நடை வளர்ப்பு சமூகம். அதுக்கப்புறம் வேளாண் உற்பத்தியில் உபரி வருது. அந்த உபரி வரும்போது தான் வணிகம் அப்படிங்கிறது வருது. அப்போ அந்த உபரி, வணிகம், சொத்து, செல்வம் இதெல்லாம் வரும் பொழுது அங்கே ஆண் ஆதிக்கம், ஆண் சமூகங்கிறது அங்கே உருவாகுது. இயல்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம சொத்து நம்ம வாரிசு அனுபவிக்கல, நம்ம சொந்தம் அனுபவிக்கல, எவனோ அனுபவிக்க வேண்டாம் அப்படிம்பான். ஆக சொத்துனாலே வாரிசு அனுபவிக்கணும் அல்லது சொந்தக்காரங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்பவும் நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கற்புங்கிற ஒரு கோட்பாடு,
பெண்களை வந்து கட்டுப்பெட்டியாக வைக்கணும், பெண்களுக்கு வந்து பொது வெளிங்கிறதே வீடு தான், இப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் வருது. அந்த காலகட்டத்தில் தான் வந்து பெண்கள் வந்து எதெல்லாம் வந்து முதன்மையாக இருந்தாங்களோ அதை பூரா வந்து ஆண்கள் கையில் எடுக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கான ஒரு ஒரு கலை இலக்கியம் இதிலிருந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் சங்க காலத்திலே வந்து நீங்கள் அதெல்லாம் நல்லா பார்க்கலாம். நீங்கள் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, ஒரு பெண் ஒரு தாய் பாடுவதாக ஒரு பாடல். அது குழந்தை பெற்று கொடுக்கறதா என்னுடைய வேலை, சான்றோன் ஆக்குதல் தந்தை வேலை அப்படின்னு வருது. அப்போ அந்த சங்ககால 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஒரு ஆணாதிக்க சமூகங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடுது. அப்போ இசை மற்ற எல்லாத்துலேயுமே இவங்களுடைய ஆதிக்கம் வருது. இலக்கியத்தில் எத்தனையோ புலவர்கள், ஆண்பார் புலவர்கள் பார்க்கும்போது சங்க காலத்திலே மிக குறைந்த பெண்கள் தான். ஆனால் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது மிக அதிகமான பெண்கள் வந்து நம்ம பெண்பார் புலவர்களை பார்க்குறோம். அது மாதிரி காவிய தலைவியர், நீங்கள் சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி, மணிமேகலையில் வந்து ஒரு மாதவி, மணிமேகலை, இந்த மாதிரி ஒரு எல்லாம் வராங்க. இருந்தாலும் அந்த பாடுகின்றவர்கள் வந்து இலக்கியம் படைக்கின்றவர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வராங்க சங்க காலத்துக்கு அப்புறம். அது மாதிரி கலையிலையும் வந்து அவங்களுடைய இது இசை, நாடகம், அதில் அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டு வருது. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்கள்லாம் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் வேஷங்கிறத ஆண்களே வந்து போட்டு ஆடினாங்க. ஒரு முன்னணி நடிகர்களாக இருந்த சிவாஜி, எம்ஜிஆர்லாம் வந்து பெண் வேடமிட்டே நடித்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து நம்மகிட்ட வரலாறு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் கதகளி, அதில் பெண்கள் பார்த்தா அந்த ஆண்களையே ஏற்று இது பண்ணியிருக்காங்க. இயற்கையிலே இசை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சுவையாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. கேட்கவே அவ்வளோ ஆர்வமாக இருக்குங்க ஐயா. நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தமிழிசை ஆய்வாளர் நா. மம்மது ஐயா அவர்களுடனான நேர்காணலை கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.